வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரீக் ஆஃப் எவன்ன்ற புது அனிமோட 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஹீரோ அவனுடைய ஸ்டோனை யூஸ் பண்ணி அவனை அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஆஹா, இந்த கல் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கே, நான் இதை திருப்பி ட்ரை பண்ண விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு குட் பைடான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. தம்பி டேய், உன்னுடைய வெப்பன் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குடான்னு ஹீரோ சொல்லவும், நம்மளுடைய லீகி கிளானோட ஐடென்டிட்டி வந்து ஏன்ஷியன்ட் யானிசம், அப்புறம் நான் தான் புரோக்கன் ஸ்பிரிட்டோடைய மாஸ்டர், உடனே நீங்க இந்த கல்லை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வேற லெவல்ல சக்தி கிடைக்கும்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா இந்த கல் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சரி சரி, இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த் எத்தனாவது லெவல்ல இருக்குன்னு ஹீரோ கேட்கவும், ஒன்னு உங்களுடைய கரண்ட் லெவல் வந்து புரோக்கன் கிராப்ஸ், இதுதான் யூபி X1 பிலாசபி இல்லையா, ரொம்ப லோவஸ்ட் லெவல்னு தம்பி சொல்லிட்டு இருக்கவும், என்னது லோவஸ்ட் லெவல்லான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு தம்பி தலை மேல வந்து கை வைக்கவும் ஹீரோவுடைய கண்ணு கலர் மாறி திடீர்னு வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சு அந்த எவன் பேலஸ்க்கே வந்து சேர்ந்துடுறான். எதுக்காக நீ என்ன திருப்பி இந்த எவனுக்கு கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ தம்பி கிட்ட கேட்கவும், இந்த இடத்த தான் நீங்க உங்களுடைய மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தம்பி சொல்ல, என்ன நீ சொன்ன அப்படின்னா இந்த எவன் என்னுடைய தலைக்குள்ளாரியா இருக்குன்னு ஹீரோ கேட்கவும், இல்ல இல்ல, இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு லிங்க் மட்டும்தான் இருக்கு, எனக்கு இந்த எவன்லயும் உங்களுடைய ஸ்பேஸ்லயும் ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லா பர்மிஷனும் என்கிட்ட இருக்கு மாஸ்டர். உங்களுடைய எபிலிட்டி அதிகரிக்கிறப்பலாம் நீங்க இந்த இடத்துக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் வந்துட்டு இதை எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு தம்பி சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா பிராக்டிஸ் பண்றது மூலியமா திருப்பி இந்த எவனை பில்ட் பண்ண முடியுமா? சரி, நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவோ புரோக்கன் கிராப்ஸ்னு சொன்னியா, அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்கவும், இந்த உலகத்துல மொத்தம் 7 விதமான பிராக்டிஷனர் எபிலிட்டி இருக்கு, அது ஒரு ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க முதல்ல பிரேக் லார்டு, பிரேக் கிராப்ஸ், அப்புறம் ஆன்சிஸ்டர் லைன்ன்ற பல விதமான சக்திங்க இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணி வந்தாதான் 8வது ஸ்டார்னு சொல்ற ஊஜிங்னு சொல்ற இன்விசிபிள் ஜியூங்ஸிங்க உங்களால அடைய முடியும்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. ஓ, என்னால மட்டும் இந்த எவனை திருப்பி பழையபடியா பில்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய வீட்டுக்கு நான் திருப்பி போயிடுவேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்காக நான் இருக்கேன், அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆர்கிடெக்சர் டேலண்ட் இருக்குன்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. டேலண்டாடான்னு ஹீரோ கேட்கவும், ஓனரோடைய ஆர்கிடெக்சர் டேலண்ட் தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்னு தம்பி சொல்லவும், அப்படின்னா ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் இந்த எவனை பில்ட் பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு நீ சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க, என்னுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைலை யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் இதை சரி பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலன்னு தம்பி சொல்லவும், சரி வா நம்ம இப்ப ஜிகே மவுண்டனுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, டக்குன்னு தம்பி கிட்ட வந்து, தம்பியே நம்ம எப்படா இங்க இருந்து வெளியே போறதுன்னு கேட்கவும், தம்பியை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க, ஹீரோவும் அவனுடைய கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு தலைக்கு நேரா வைக்கவும் திருப்பி என்னவோ ஆக ஆரம்பிச்சு திருப்பி பயபடியே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி எவனுக்கு போவ திருப்பி அந்த இடத்துக்கு வர அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கவும் தம்பியோடைய தலை சுத்த ஆரம்பிச்சு, ஓன நீங்க பண்றது போதும், நிறுத்துங்க, விளையாடுறதெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லவும், அப்படின்னா வா நம்ம போலான்னு ஹீரோ சொல்லவும், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்களுடைய லுக்கை முதல்ல மாத்திரம், அப்பதான் நம்ம போற இடத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை வர வச்சாரான். பரவாயில்ல, இதுவும் நல்லதாண்டா இருக்கு, இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ளார என்னவோ அதிகரிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுறான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போய்கிட்டே இருக்க, அப்படியே ஒரு காட்டுக்குள்ளார வந்துகிட்டு இருக்கவும் திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க, ஹீரோ அவனுடைய கல்லை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகவும் தம்பியும் டக்குன்னு போயிட்டு அந்த கல்லுக்குள்ளார புகுந்துக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல மானு மேல ஒரு பொண்ணு உக்காந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு எப்படியோ நான் உங்க கூட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், நான் உங்களுடைய சொந்தக்கார பொண்ணு தான், என்னுடைய அம்மா நீங்க ஏதோ ஆபத்துல இருக்கிறதா சொன்னாங்க, அதனால உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது இதுன்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், உங்களுடைய அப்பா காணாம போனதுல இருந்து செகண்ட் அங்கிள் தான் வீட்டோடைய ஹெட்டா இருக்காரு, இதே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவர் உங்களை அட்டாக் பண்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதனால சீக்கிரமா நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல எத்தனை பேரு தான் இவனுங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மான் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம், எனக்கு இதை ஓட்டுறதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால நான் உங்கூட உக்காந்துக்கிட்டு வரத்தானே ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி நேரத்துல கூட ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி அடிக்க அந்த மானை அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு
ஓடி போயிடுது. ஃபர்ஸ்ட் நான் அவங்கள இந்த சிட்டில இருந்து வெளியில அனுப்புறேன், அதுக்கப்புறமா இந்த டிசாஸ்டர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறான். பார்த்தா 2 பேரும் மானுல உக்காந்துக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கவும் சைட்ல இருந்து ஒரு தேள் வந்து அதை அடிச்சு தள்ள பார்த்து பத்திரம் அவ கத்திக்கிட்டு இருக்க. என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. அது வேகமா ஓடி வந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணவும் ஹீரோ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். அவ டக்குன்னு அவளுடைய அம்பை எடுத்துக்கிட்டு அதை ஏம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சிரிச்சிட்டு அந்த அம்பை விடவும் அது வேகமா வந்து அதோடைய தலையிலே அடிக்க அது அசால்ட்டா அதை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு சைடு ஓடவும் அதுல இருந்து அவ தப்பிக்க ட்ரை பண்ண அது டக்குன்னு அவளை அடிச்சிருது. வராதீங்க, சீக்கிரமா நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அது அவளை அடிக்க வரவும் ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு ஏ மான்ஸ்டரே போயிட்டு ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கல்லை யூஸ் பண்ணி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. அது பயங்கரமா கடுப்பாயிட்டு ஹீரோ சைடு வேகமா வரவும் ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடும். பார்த்தா எதிரில இருந்த மரத்தை கூட அது உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் தலை தெறிக்க அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் சக்தியில ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால இதை தோக்கடிக்கிறதுக்கு நான் எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை இதோட ஐக்யூ லெவல் கம்மியா இருந்தா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோவும் கால் தடிக்கி கீழே விழ எப்படியோ அதுகிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். அந்த பொண்ணு டக்குன்னு சைட்ல ஓடி வரவும் ஹீரோ என்னவோ சிக்னல் கொடுக்க ஹீரோ அந்த சைட்ல இருந்து வேற சைடு போவோம். அது அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. டக்குன்னு திரும்பி ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம வந்து விழுந்துடுறான். திருப்பி அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு மரத்து மேல வந்து உக்காந்துக்கிட்டு திருப்பி அவளுடைய அம்பை வர வச்சுக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு ஹீரோ சைடு ஓடி வரவும் அவளுடைய அம்பை விட அது வந்து அதோடைய தலையில பட்டு அதுக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்கவும் ஹீரோ அவனுடைய கல்லுல பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அதை அடிக்கவும் அது வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுது. இதெல்லாம் செஞ்சுட்டேன், அதோடைய உடம்புல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் வெளியில போவ அந்த கல்லு வந்து அதோடைய ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட இருக்கிற கல்லு உண்மையிலே ரொம்ப அற்புதமானது. அது வந்து அந்த விஷம் இருக்கிற சிவப்பு தேளோடைய பிளட் சோல அதுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த ஸ்டோன் பச்சை கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறிடுது. எல்லாருக்கிட்டையும் ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற கல்லு வந்து மத்ததோடைய பிளட் சோல அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது மூலியமா நீங்க சண்டை போடுறப்ப அதுங்களை சமன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐயோ உனக்கு என்ன ஆயிடுச்சு லீக்கியூ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு புரிய வருது. அப்படின்னா அந்த தேலை நீ தான் அனுப்புனியான்னு அந்த பொண்ணு சொல்லவும் அன்னைக்கு போனா போதுன்னு உன்னை விட்டா நீ என்ன கொல்றதுக்கே ட்ரை பண்றியாடா நீ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா என்கிட்ட இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உன்னை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய ஸ்டோன் அனுப்பவும் இல்ல நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த மான் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ற வேலையை வச்சு கதறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். வேஸ்ட்டுடா நீங்களாம், இவனுங்க 2 பேரையும் தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த குப்பை தொட்டில போடுங்கடா அப்படின்னு அவனும் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு செகண்ட் பிரதர் நீங்க ஆல்ரெடி ஃபேமிலியோடய ஹெட்டா இருக்கீங்க, டேஜும் காணாம போயிட்டாரு, அப்புறம் எதுக்காக நீங்க இன்னும் அவனை சாவடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க அவனை மட்டும் நம்ம சாவடிக்காம விட்டா லியான் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரியுமான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்மளுடைய சொந்த கிளானை சேர்ந்த ஆளுங்களே சாவடிப்பீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க அந்த டிராகன் கிங்டமுக்கு எதிராக லீ ஃபேமிலியை சண்டை போடுறதுக்காக எனக்கு லின் ஃபேமிலியோடைய சப்போர்ட் வேணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நீங்க உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் சொல்லவும் டக்குன்னு அவளை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அந்த இடத்துல என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அதுல இருந்து யாரோ 2 பேர் வந்துடுறானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.